கார் ஓட்டுபவர்களும் முன் இருக்கையில் இருப்பவர்களும் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறையின் உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. விதிமுறைகளை மீறுபவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்பட உள்ளது. சீட் பெல்ட் அணியாமல் முதல் முறையாக பிடிபட்டால் ₹100 அபராதத்துடன் எச்சரிக்கப்படுவர் என மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இரண்டாவது முறை அல்லது அதைத் தொடர்ந்து அதே நபர் பிடிபட்டால் ஒவ்வொரு முறையும் ₹300 அபராதம் வசூலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. வாடகை கார் ஓட்டுநர்களுக்கும் இந்த விதிமுறை பொருந்தும் என்பதால் வாடிக்கையாளர்களை சீட் பெல்ட் அணியுமாறு ஓட்டுநர்கள் அறிவுறுத்த வேண்டும் என போக்குவரத்து காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து போக்குவரத்து காவல்துறை சார்பில் சென்னையில் வாகன ஓட்டிகளிடம் கடந்த சில தினங்களாக துண்டு பிரச்சுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. கார் ஓட்டுநர் மற்றும் முன் இருக்கையில் அமருபவர்கள் சீட் பெல்ட் அணிவது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நம் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்போம். மாலிங்கம், இப்ப சீட் பெல்ட் அணியாம காரில் பயணிப்பவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கு? பிரியா, சென்னையில் இன்று முதல் கார் ஓட்டுபவர்களும் சரி, அவருக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருப்பவர்களும் சரி, கட்டாயமாக சீட் பெல்ட் அணிந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் விபத்தை குறைக்க முடியும் என்று காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது நம்மோடு சென்னை போக்குவரத்து காவல் இன்ஸ்பெக்டர் நம்மோடு இருக்கிறார், சேகர். அவரிடம் இது சம்பந்தமான கேள்விகளை முன்வைக்கலாம். சார், சீட் பெல்ட் அணிவது அவசியம் என்று தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு விபத்தை தவிர்க்கிறது முக்கியமான பாயிண்ட் சார். இது விபத்தை முக்கியமான தவிர்க்கிறோம். இப்போ விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. இப்போ நீங்களே சிக்னலில் பார்த்துருப்பீங்க, ஒரு 70 to 80% ஓரளவு போட்டாங்க. 20% நம்ம இப்போ ஆல்டர் பண்ணிடலாம். அங்கங்கே நம்மளுக்கு போஸ்டர் வச்சு லெவல் பண்ணி வச்சுருக்கோம். விபத்தை தவிர்த்துடலாம் சார். அதெல்லாம் ஒன்றும் இதில்லை. எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க, பப்ளிக் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க சார். நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு கேள்வி என்னென்னா, இது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் ரொம்ப வருஷமாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தற்பொழுது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? விபத்து இப்போ பார்த்தீங்கன்னா விபத்து வாகனங்கள் அதிகமாகி போச்சு, விபத்து அதிகமாகி போச்சு. ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கவங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் கண்ணாடியை உடச்சிட்டு வெளில 3 பேர் இறந்துருக்காங்க. இது சீட் பெல்ட் போடாத காரணம் தான். அது சீட் பெல்ட் கட்டாயம் அதனால் ஒன்றும் விபத்து 100% தவிர்த்துடலாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்ற நகரங்களில், இந்தியா நாட்டினுடைய மற்ற நகரங்களில் இது ஏற்கனவே அமலுக்கு இருக்குது. ஆனால் நம்ம சென்னையில் ஏன் இவ்வளோ காலதாமதம்? இது ஏன் என்ன எப்படி அமல்படுத்த போகிறோம்? இல்லை, விபத்தை வச்சு தான் சார் நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். விபத்தை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்க பப்ளிக் பார்த்து அவங்களா திருந்தணும். நம்மளாம் சொல்லிகிட்டு இருக்கோம். 177 ME ஆக்டில் இப்போ தான் எங்கள் கமிஷனரோட உத்தரவு பேரில் நாங்கள் இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது நடைமுறைக்கு வந்துச்சு சார். நன்றிங்க சார். பிரியா, நீங்கள் நேராக பார்த்திருக்கலாம், காவல்துறை அதிகாரிகள் மிக தீவிரமாக இந்த விஷயத்தை அமுல்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சீட் பெல்ட் அணியாமல் பல்வேறு விபத்துகளிலே பல உயிரிழப்புகள் நடந்திருப்பதை காவல்துறையினர் கண்கூடாக கண்டறிந்திருக்கிறார்கள். பொதுமக்களும் இந்த விஷயத்திலே விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் சீட் பெல்ட் அணியாமல் பயணிக்கும் கார்களின் ஓட்டுநர்களுக்கும் அருகில் அமர்வர்களுக்கும் ₹100 முதல் கட்டமாக அபராதமாக வசூலித்து எச்சரித்து அனுப்பப்படும் என்ற ஒரு தகவல் காவல்துறையிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், நீங்கள் சொன்னது போல போக்குவரத்து துறை மட்டுமில்லாமல் இதுக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியம். அந்த வகையில் சீட் பெல்ட் அணிகிறதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்கள் கிட்ட இருக்கா? எந்த அளவுக்கு சென்றடைஞ்சிருக்கு? தற்போது நீங்க பார்த்திருக்க வரைக்கும் அங்க சாலையில் எத்தனை கார் ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணிஞ்சிருக்காங்க? நிச்சயமாக, அதாவது இன்று காலை முதல் பார்க்கும் பட்சத்தில் சுமார் 80% அதிகமான வாகன ஓட்டிகள், 4 சக்கர வாகன ஓட்டிகள் சீட் பெல்ட் அணிந்து கொண்டு செல்வதை பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் கடந்த 1ஆம் தேதி முதலே இது அமலுக்கு வர வேண்டும், அப்படி சீட் பெல்ட் அணியாமல் செல்வோர் மீது அபராத தொகை வசூலிக்கப்படும் என்று 1ஆம் தேதி முதல் இந்த விதியை கடுமையாக்க திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் இது சம்பந்தமாக விழிப்புணர்வை முதலில் மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தின் காரணமாக அது இன்று முதல், அதாவது 9ஆம் தேதி முதல் இந்த விஷயத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். கடந்த 20 நாட்களாக காவல்துறையினர் சார்பிலும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சார்பிலும் பள்ளி மாணவர்கள் சார்பிலும் இது சம்பந்தமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பல்வேறு பகுதிகளிலே பதாதை வைக்கப்பட்டிருந்தது. மாணவர்கள் துண்டு பிரசுரங்கள் கொடுத்து வந்தார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக ஊடகங்களுடைய பிரச்சாரம் காரணமாகவும் கூட தற்பொழுது சென்னையில் 80%க்கும் அதிகமான 4 சக்கர வாகன ஓட்டிகள் சீட் பெல்ட் அணிந்திருக்கிறார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முழுமையாக 100% வரையிலும் சீட் பெல்ட் சதவீதத்தை நாங்கள் உயர்த்துவோம். அது வரைக்கும் தொடர்ந்து இந்த பிரச்சாரமும் விதிகளை அமுல்படுத்தும் விதமும் இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
மாலிங்கம் இன்னிலிருந்து சீட் பெல்ட் அணியணும் ஒரு கட்டாயம் இருக்கும்போது இப்போ ஹெல்மெட் அணிவது, காரில் கருப்பு நிற லேபிள்களை அகற்றுவது, இது போன்ற காவல்துறையின் அறிவிப்புகள் வந்து தற்போது பெரிதா பின்பற்றப்படலை. அபராதம் மட்டுமே வசூலிக்கப்படுவதனால அதனால்தான் இப்போ இந்த நிலைமையும் இதையும் கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது இந்த விதிகள் வந்து இந்திய வாகன சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிறது. ஒருவர் 4 சக்கர வாகனம் ஓட்டுவதற்கான லைசன்ஸ் பெற்றுவிட்டாலே உடனடியாக அவர்கள் ஒரு வாகனத்தை பாதுகாப்பாக எப்படி இயக்க வேண்டும், அதில் உள்ள பாதுகாப்பு விதிமுறைகள் என்ன ஆகியவற்றை தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் லைசன்ஸ் பெற்றவர்கள் தெரிகிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதை ஒரு சட்டமாக போட்டு அதை அபராதம் வசூலித்தால் மட்டுமே 4 சக்கர வாகன ஓட்டிகளாக இருந்தாலும் சரி, 2 சக்கர வாகன ஓட்டிகளாக இருந்தாலும் சரி விதிகளை முறையாக பின்பற்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காரணத்தினால் தற்பொழுது இந்த விதிகளை அமுல்படுத்துவதில் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகிறார்கள். மகாலிங்கம், இது குறித்த தகவல்களுக்கு நன்றி.